தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விஜய் திரிஷா குறித்து நயினார் நாகேந்திரன் பேசின பேச்சுக்கு பல்வேறு தரப்புல இருந்தும் பயங்கரமான ஆதரவு. யாருக்கு? திரிஷாவுக்கு, விஜய்க்கு. யாரு இவன்? அவன் இல்ல, எதிர்க்கிறவன், தோழமையா இருக்கிறவன், விஜய் ஆதரிச்சு பேசுறவன், விஜய் எதிர்த்து பேசுறவன், எல்லா பேரும் சேர்ந்து இந்த விஜய் திரிஷா குறித்து நயினார் நாகேந்திரன் இப்படி பேசியிருக்க கூடாது. நம்முடைய கருத்து அதுதான். நயினார் நாகேந்திரன் விஜய் திரிஷா குறித்து அந்த மாதிரி பேசியிருக்க கூடாதுதான். ஆனா அதற்கு மேல நிறைய இருக்குல்ல. அதுக்கெல்லாம் பேசாத வானதி சீனிவாசன், அதற்கெல்லாம் பேசாத ஜோதிமணி, அதற்கெல்லாம் பேசாத இந்த பெருந்தலைகள், இந்த கனிமொழி, இவர்கள் எல்லாம் இதற்கு மட்டும் பேசினார்களா அப்படிங்கிறதான் நம்ம இன்னமும் சொல்றது. விஜய் திரிஷா குறித்து ஒரு தனிப்பட்ட விவகாரத்தை பேசக்கூடாதான்னா பேசக்கூடாதுதான். ஆனா இதே கனிமொழி ஸ்ரீமதி பத்தி பேசலாம்ல. இதே கனிமொழி, இதே ஜோதிமணி ஸ்டெர்லைட்ல ஸ்னோலிங்கிற ஒரு மாணவியோட வாயிலே சுட்டு கொண்டாங்கல்ல, அதை பேசியிருக்கலாம்ல. அண்ணா பல்கலைக்கழகத்துல ஞானசேகரன் அந்த மாணவியை என்ன செஞ்சான், அது இன்னைக்கு என்ன ஆச்சு? இப்படி பல்வேறு தரப்பும் இருக்கு இல்லையா. இதையெல்லாம் பத்தி பேசிட்டு பேசினவங்களா இருந்திருந்து இதையும் பேசினாங்கன்னா பரவாயில்ல. இவங்களுக்கு கருத்து என்ன தெரியுமா? இப்ப காங்கிரஸும் தமிழக வெற்றி கழகமும் ஒண்ணும் மண்ணுமா பின்னி பிணைய போகுது, சேரு சகதியமா ஆக போகுது. அதுக்காக இப்ப இருந்தே தயார் பண்றாங்களாம். இந்த களங்கம் வந்தால் என்ன பாரு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும்ல, அது மாதிரி இப்ப இருந்தே விஜய் மேல ஒரு களங்கம் வந்துடக்கூடாது. அவரை தூய தலைவரா காமிச்சாதான் நம்ம கூட்டணியை நெருங்கி போயாச்சு. கிட்டத்தட்ட நெருங்கி போயிட்டாங்கன்னு வைங்களேன், கிட்டத்தட்ட போய் சேர்ந்தாச்சுன்னு வைங்க. போறதுக்கு ஒரு நல்ல காரணம் வேணும், அவ்வளவுதான். இங்கிட்டு மாணிக் தாக்கூர் மேல நடவடிக்கை எடுக்கணும் திமுக கேக்குது. இங்கிட்டு சட்டமன்ற உறுப்பினர் மதுரை வடக்கு தளபதி எம்எல்ஏ மேல நடவடிக்கை எடுக்கணும்னு காங்கிரஸ் கேக்குது. ஆனால் ராகுல் காந்தி மாணிக்கம் தாக்கூர் மேலையும் நடவடிக்கை எடுக்க போறதில்ல. இங்கிட்டு ஸ்டாலின் தளபதி எம்எல்ஏ மேலையும் நடவடிக்கை எடுக்க போறதில்ல. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சொன்னதான் இவங்க ரெண்டு பேரும் பேசியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நெருங்கி முடிய போதும் வைங்களேன், முடிச்சுட்டு வெளியேற போற அந்த கட்டத்துக்கு வந்தாச்சு. அதனாலதான் மாணிக்கம் தாக்கூர் இவ்வளவு பேசுறாரு. அப்ப நம்ம போய் சேரக்கூடிய இடம் அப்படி இடமா இருக்கிறதுனால இப்ப இருந்து அங்க களங்கம் வந்துடக்கூடாதுன்னா ஜோதிமணி கத்துறாங்க. சரி, ஜோதிமணி தான் கத்துறாங்கன்னா வானதி சீனிவாசனும் நயினார் நாகேந்திரன் அப்படி பேசியிருக்க கூடாதுங்கிறாங்க. நம்மளும் அதான் சொல்றோம், பேசியிருக்க கூடாதுன்னு தான் சொல்றோம். நம்ம அதெல்லாம் பேச முடியாதுல்ல, பேசக்கூடாதுல்ல. அவங்க சார்ட்டர் ஃபிளைட்ல ஏறி கோவாவுக்கு போவாங்க, அவங்க தனி விமானத்துல கோலாலம்பூர் போவாங்க. அதை பத்திலாம் நம்ம பேசலாமாங்க? அதை பத்தி பேசக்கூடாது. இங்க ரசிகர்கள்லாம் வீட்டு வாசல்ல, விஜய் வீட்டு வாசல்ல அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு காத்திருப்பாங்க. ஆனா அவர் போய் திரிஷா வீட்டுல போய் நாய்க்குட்டியை பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு இருப்பாரு. அதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. அது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனை. அதை பத்தி நம்ம பேசக்கூடாதுதான், அது உண்மைதான். அதுல நானும் உடன்படுறேன். அப்படியெல்லாம் அந்த ஃபிளைட்ல போனது, நாய்க்குட்டியை பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு இருந்தது, அவங்களுக்குள்ள இதெல்லாம் நம்ம பேசக்கூடாதுதான். ஆனா நயினார் நாகேந்திரன் பேசினதை சரியா கேட்கணும். நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாரு? அவர் முதல்ல வீட்டை விட்டு வெளியே வரணும், திரிஷா விட்டு வெளியே வரணும், அவங்க குடும்பத்தோட நல்லா இருக்கணும். அந்த குடும்பத்தோட நல்லா இருக்கணும்னு சொன்னாங்கல்ல, ஏன் அதை பத்தி எல்லாம் மட்டும் கனிமொழி, ஜோதிமணி, வானதி சீனிவாசன் இவங்கெல்லாம் பேச மாட்டாங்களா? உலக தலைவர்கள் எல்லாம் பேசுறீங்களப்பா விஜய் திரிஷா பத்தி பேசக்கூடாதுன்னு. அப்ப விஜய் சங்கீதாவை பத்தி பேசணும்ல. அந்த சங்கீதாவும் பெண் தானே. அவர் சொன்னதுல அதுவும் அடுத்த வார்த்தையா சொல்றாருல, குடும்பத்தோட அவர் நல்லா இருக்கணும், நல்ல எண்ணத்தோட தானே சொல்றாரு, ஒரு பகுத்தறிவோட தானே சொல்றாரு. விஜயோடைய ஒரு நல்ல வாழ்க்கைக்காக தானே சொல்றாரு. ஒரு நல்ல தலைவனா நீ இருக்கணும்னா குடும்பத்தை நல்லா வச்சுக்கணும்பா அப்படின்னு தானே சொல்றாரு. அப்ப அங்க சங்கீதாவும் பெண் தானே. அந்த சங்கீதாவுக்கும் விஜய்க்குமான மகன், மகள், அதுல மகள் அவளும் பெண் தானே. அப்ப அதை பத்தி எல்லாம் மட்டும் ஏன் கனிமொழி, ஜோதிமணி, வானதி சீனிவாசன் அந்த கருத்தை ஏற்கணும்னாலும் சொல்லியிருக்கணும்ல. அவர் பேசுன அந்த கருத்து தவறு, ஆனால் அடுத்த கருத்து சரியானது அப்படின்னாலும் பேசணும்லண்ணா. இங்க என்ன தெரியும்ல, இங்க வால் பிடிக்கிற வேலை மட்டும்தான். ஜோதிமணிக்கு ஒரு இது இருக்கு, பேசுறாங்க. கனிமொழி எதுக்கு பேசுறாங்கன்னு தெரியல. ஒருவேளை கனிமொழி எல்லாம் இதுக்கு வாய்ஸ் கொடுக்கல அப்படின்னா தப்பா போயிடும். அவங்க பெருந்தன்மையை காட்டுறாங்களா இதெல்லாம்? அந்த பெருந்தன்மை எல்லாம் நீங்க ஆட்சியில இல்லாதப்ப அதிமுக ஆட்சி நடந்துச்சுல, ஸ்னோலின் படுகொலை 14 பேரை சுட்டு கொண்டாங்கல்ல அதிமுக ஆட்சியில. அது கூட ஐயா எடப்பாடி கூட தொலைக்காட்சியில பார்த்தாலும் தெரிஞ்சுக்கிட்டாரு. அவ்வளவு கேவலமான ஆட்சி. காவல்துறை யார்கிட்ட இருக்கு? இதே அந்த எடப்பாடி பழனிசாமி தான் இருந்துச்சு. ஆனா அந்த காவல்துறை 14 பேரை சுட்டத தொலைக்காட்சியில பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன், டிவியில பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எடப்பாடி சொன்னார் இல்லையா? அந்த ஆட்சி முடிஞ்சு இப்போ உங்க ஆட்சி வந்துருச்சுல, உங்க ஆட்சி முடிய போகுதுல. அந்த ஸ்டெர்லைட்ல செத்த 14 பேரை விட்டுருங்க, 2 பெண்கள் இறந்திருக்கிறாங்க. அதுல ஒண்ணு மாணவி.
ஸ்னோலின் என்கின்ற அந்த மாணவனுடைய வாயில துப்பாக்கி விட்டு சுட்டாங்க இல்லையா, கனிமொழி இன்னைக்கு வரைக்கும் அதை பத்தி பேசுறாங்களா? அம்மையார் ஜோதிமணி பேசுவாங்களா? ரெண்டு பேரும் பேச சொல்லுங்க. ஏன் இவங்களுக்கெல்லாம் எதிராக தானே வானதி சீனிவாசன், பேச சொல்லுங்க. ஏன் அறிவிப்பு போட்டது யாரு? ஆர்டர் போட்டது யாரு? ஆணை இட்டது யாரு? பாரதிய ஜனதா. சுட்டது யாரு? தமிழ்நாடு அரசு, எடப்பாடி அரசு. எப்படி பேசுவாங்க? அப்ப ஜோதிமணி அதுக்கெல்லாம் பேசாத ஜோதிமணி. அப்ப எல்லாம் கூட்டணி தர்மத்துக்குள்ள இருந்தீங்க இல்லையா? இன்னைக்கு கூட்டணி பிச்சுல போதுனையும் அப்படியே விஜய் திரிஷாவுக்கு அப்படியே பொங்கி நிக்கிறீங்க இல்லையா? ஸ்ரீமதி பத்தி பேசுவோமா ஜோதிமணி அவர்களே, கனிமொழி அவர்களே, வானதி சீனிவாசன் அவர்களே? ஸ்ரீமதிங்கிற பிள்ளை ஞாபகம் இருக்குதா? முதல்ல கள்ளக்குறிச்சியில சக்தி இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல கொஞ்சம் பேசுவோமா அதை பத்தி? பச்சை பிள்ளை 17 வயசு 16 வயசு பச்சை பிள்ளை 3வது மாடியில இருந்து தற்கொலை பண்ணி செத்துச்சு. ஏன் செத்துச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் உங்களால நீதி தர முடிஞ்சா? எங்க பேச முடிஞ்சா? ஜோதிமணினால, கனிமொழினால எங்க போயிருந்தீங்க அன்னைக்கெல்லாம்? பல்லு சுளுக்கிச்சா? அண்ணா பல்கலைக்கழக மாணவி ஞானசேகரன் தொடர் குற்றவாளி. ஒரு பிடிச்சா மத்த எல்லாமே திருட்டுல இருந்து, கற்பழிப்புல இருந்து, பிளாக்மெயில்ல இருந்து எல்லாமே வந்துருச்சு. என்ன செஞ்சீங்க? குண்டாஸ் போட்டீங்க. கண்ணுங்காத வச்ச மாதிரி அந்த குண்டாஸை ரத்து பண்ணீங்களே. எப்படி காவல்துறையுடைய எதிர்வாதம் இல்லாம எப்படி அந்த குண்டாஸ் ரத்து செய்யப்பட்டது? மா சுப்பிரமணிக்கும் ஞானசேகரனுக்குள்ள உறவு அப்பட்டமா புகைப்படங்கள் காணொளி மூலமா வந்துச்சே. அப்ப அன்னைக்கு நீங்க மா சுப்பிரமணியனையும் கண்டிச்சிருந்து இன்னைக்கு நீங்க தளபதி எம்எல்ஏவையும் கண்டிச்சீங்கன்னா இது சரியானதுதான். ஆனா அதுக்கெல்லாம் சரி பண்ணல, அதுக்கெல்லாம் வாய்ஸ் கொடுக்கல. ஏன்னா அப்ப நாக்குல நரம்பு பின்னிக்கிச்சு கனிமொழிக்கு, குரல் வலையில புண்ணு வந்துருச்சு ஜோதிமணிக்கு. அன்னைக்கெல்லாம் பேச மாட்டாங்க. ஈசிஆர் ரோட்ல இரவுல நள்ளிரவுல ஒரு குடும்பத்தோட பெண்மணிகள் சேர்ந்து போன குடும்பம் அந்த வண்டிய வாகனத்தை நள்ளிரவுல ஒரு வாகனம் திமுக கொடிபோட்ட வாகனம் மறிச்சு நிப்பாட்டுச்சே. பேச முடியுமா? இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா? அதிமுக காரன் திமுக கொடி ஓட்ட வண்டியில போயிட்டான். எப்படி இது எப்படி இருக்கு? இப்ப பல்லு சுளுக்கிச்சா, நரம்பு சுளுக்கிச்சா, வாயில புண்ணா, இல்ல வாயில சிறங்கா, இல்ல தொண்டையில கட்டியா, தைராய்டு பிரச்சனையா? எல்லாத்தையும் விட்டுருவோமே. இப்ப நடந்துச்சுல சமீபத்துல கரூர்ல 41 பேர், அதுல 23 பேர் குழந்தைகள், பெண்கள். அதை பத்தி ஜோதிமணி பேச வேண்டியதானே? எங்க கனிமொழி எடுத்து எங்க எஃப்ஐஆர் போட முடிஞ்சா திமுகனால? ஏன் கனிமொழி அதை பத்தி பேசுங்க பாப்போம். ஒரு சாதாரண ஒரு பேனர் விழுந்துருச்சு, ஒரு பதாகை, அதை அச்சிட்டவனை முதற்கொண்டு கைது பண்றீங்கல்ல, அது முடியுதா? முடியாது. இப்படி எதுவுமே முடியாது. எத்தனையோ பெண்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள் எவ்வளவோ போராட்டங்கள்ல இறங்கி தரத்தரன்னு உங்க காவல்துறை இழுத்துட்டு போகுதே. அப்பெல்லாம் கனிமொழி பேச வேண்டியதானே? கூட்டணி திருமணத்தை உடைச்சு போட்டு எத்தனை முறை ஜோதிமணி அந்த பெண்களுக்காக பேசியிருக்கிறாங்க? ஒரு நடிகை அவங்க ஏதோ பேசிட்டாங்கனாக்கா உடனே அப்படியே அள்ளி குடிச்சிட்டு வருவீங்க. வாங்க வேணான்னு சொல்லல, இதுக்கும் வந்திருக்கணும்ல. இந்த அரசு, திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் 2022 ஏப்ரல்ல தஞ்சாவூர்ல ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்ணை 3 பேர் சேர்ந்து கற்பழிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதற்கான நீதி விசாரணை, அதற்கான நீதி. பேசுங்க கனிமொழி அவர்களே, ஜோதிமணி அவர்களே, வானதி சீனிவாசன் அவர்களே, பேசுங்க. இந்த 5 ஆண்டுகள் மட்டுமல்ல, அது தொடர்ச்சி நடக்குது. இந்த 5 ஆண்டுகள் மட்டும் எத்தனை கற்பழிப்புகள்? திண்டுக்கல்ல 2024 ஏப்ரல்ல 16-18 வயது 2 பெண்களை 4 பேர் சேர்ந்து கூட்டு வன்புணர்வு செஞ்சானே. இன்னைக்கு வரைக்கும் இந்த கோயம்புத்தூர்ல விமான நிலையத்திற்கு அருகில இப்ப சமீபத்தில் நடந்துச்சு. இதுதான் உங்க லட்சணம் இல்லையா? பெண்களுக்காக பேசுறீங்க, உடனே பெண்களை இழிவா பேசக்கூடாது, நீங்க எல்லாம் நாகரிகமாக பேச வேண்டும், நீங்க எல்லாம் பெரிய தலைவர்கள். சரி, நீங்களும் பெரிய தலைவர்கள் தான். இசைப்பிரியாவுக்கு பேசுனீங்களா? இசைப்பிரியா உள்ளிட்ட எத்தனை ஆயிரம் பிள்ளைகள், எத்தனை லட்சம் பிள்ளைகள், மகளிர் அங்க செத்தாங்க, வன்புணர்வு செய்யப்பட்டு பிறப்புறுப்புகளை துப்பாக்கியை வைத்து சுட வைத்து எத்தனை பேர் இறந்து போனாங்க, மாண்டு போனாங்க. அவர்களுக்காக பேசுனீங்களா? இதே வானதி இன்னைக்கு பேசுறாங்க பெரிய, அப்படியே நாங்க அரசியலா இருந்தாலும் நாங்கெல்லாம் நாகரிகமான அரசியல், எங்களுக்கு அவர் எதிர்தரப்புல இருந்தாலும் கூட பரவாயில்ல, இந்த பேச்சு தவறானது, நயினார் நாகேந்திரன் எங்க கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் பேசுறது அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது பேசுற வானதி மணிப்பூர் பெண்களுக்காக பேசியதுண்டா? உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பெண்களுக்காக பேசியதுண்டா? மத்திய பிரதேசத்துல இதே போல வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்ட பெண்களுக்காக பேசுனதுண்டா? பேசுவீங்களா? இது எல்லாத்தையும் நீங்க பேசிட்டு இதையும் பேசுனீங்கன்னா நீங்க சூப்பர்னு சொல்லலாம். ஆனால் அதற்கெல்லாம் பேசாத நீங்க விஜய் திரிஷா குறித்து மட்டும் நீங்க கவனமா பேசுவீங்கன்னா உங்க நோக்கம் என்ன? இதுலயுமா உங்க அரசியல்? இதுலயுமா அரசியல்? பேசியிருந்தால் எல்லாவற்றிற்கும் பேசியிருக்க வேண்டும், அதுதான் யோக்கியத்தனம். ஆனால் அதை விட்டு
ஒரு நடிகர் நடிகைகளுக்காக மட்டும் பேசுவதை நான் தவறு என்று சொல்லல. ஆனால் அதற்காக மட்டும் பேசுவீர்கள் என்றால் அது தவறு. அதை ஏற்கவே முடியாது. நன்றி, வணக்கம்.